அனைவருக்கும் வணக்கம். மே 1 சித்ரா பௌர்ணமி. இந்த சித்திரை மாதத்துக்கான முக்கியமான பௌர்ணமி, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர பகவான் வழிபாடுடன் கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த சித்ரா பௌர்ணமி. 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் முக்கியமான ஒரு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் குபேரருக்கு நிகரான செல்வ வளத்தை பெறுறதுக்கும் முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாள். அன்னைக்கு முக்கியமாக முருக பகவானை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் சிவபெருமானை வழிபடுறது, நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது, கிரிவலம் போக முடியாதவங்க இந்த நம்ம பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே கூட நம்மளோட வேண்டுதல்களை வச்சுட்டு நம்ம சுற்றி கிரிவலம் மாதிரி நம்ம வரலாங்க. நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமி தேவியாரோட வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். நம்மளோட வாழ்க்கை தரத்தை மேன்மேலும் உயர்த்தி கொடுக்கும். தன தானியங்கள் சேர்வதுக்கான நல்ல ஒரு முக்கியமான நாள் இந்த வெள்ளிக்கிழமையில் வர்ற சித்ரா பௌர்ணமி நாள். முருக பகவானுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். அதுவும் அவருக்கு பால் காவடி, பால் குடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்னைக்கு பாலாபிஷேகம் அவருக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். முருக பகவான் வழிபாடும் அன்றைக்கி மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே போல் அன்றைக்கி கண்டிப்பாக சந்திர பகவானை வழிபடுறது, அதுவும் சந்திரன் முழு நிலவாக அன்றைக்கி தெரிவார். அதே போல் முழு நிலவாக தெரிகிற அந்த சந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்கிறது வாழ்க்கையில் நமக்கு ஒரு சிறந்த பலன்களை நமக்கு கொண்டு கொடுக்கும். நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். வாழ்க்கை நல்ல ஒரு சுபிட்சத்துக்கு வரும். அதனால் கண்டிப்பாக 6 மணிலேருந்து 7-8 மணிக்குள்ளே உங்களோட வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சுபிட்சமான நிலைமைக்கு வருவீங்க. வீட்டில் நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு ஏற்படணும், பண வரவு அதிகரிக்கணும். நம்ம குபேரர் எவ்வளோ செல்வாக்காக வாழ்ந்தாரோ அந்த அளவுக்கு நம்ம பணக்காரராக வாழணும். அப்படிங்கிறதுக்காக இந்த முக்கியமான சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம செய்ய வேண்டிய தாந்திரீக வழிபாடு முறை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். மண்ணாலான ஒரு தட்டு எடுத்துக்குங்க. அதில் புதுசாக வாங்கின கல் உப்புல ஒரு கையளவு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பழசாக பூஜை அறையில் கைப்படாமல் வச்சுருக்கேன்னா பரவாயில்ல, எடுத்துக்கலாம். ஆனால் வீட்டில் சமையலுக்கு எச்சில் பட்டதை எடுக்காதீங்க. அதனால் அந்த ஒரு மண் தட்டில் நீங்கள் கொஞ்சமாக கல் உப்பை பரப்பி வச்சுக்குங்க. இந்த கல் உப்பு அப்படிங்கிறது கல் உப்பு கடலில் கிடைச்சது. அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு, விஷ்ணு பகவானுக்கு எல்லாருக்குமே மிக உகந்தது இந்த கல் உப்பு. அதனால் இந்த கல் உப்பு அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு மகிமை நமக்கு இருக்குங்க. பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பணத்தை கொண்டு சேர்த்து கொடுக்கறதுக்கும் நல்ல ஒரு பலன் நமக்கு மேலும் மேலும் உயர்த்தி நம்மளை ஒரு பணக்காரராக்கக்கூடிய ஒரு மகிமை இந்த கல்லுப்புக்கு இருக்குது. அதனால தான் எதற்குமே நம்ம முதல் முறையாக அந்த கல்லுப்பை எடுத்துக்க சொல்கிறோம். அதனால் கல்லுப்பு அது மேலே பரப்பி வச்சுக்கோங்க. மேலே ஒரு சின்னதாக மண் அகல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பச்சரிசியை பரப்பி வச்சுக்கோங்க. இந்த பச்சரிசி அப்படிங்கிறது அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்தது. அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த பச்சரிசியில் தான் நம்ம நைவேத்தியமாக எதுவாக இருந்தாலும் செஞ்சு வச்சு படைப்போம். இந்த பச்சரிசி அப்படிங்கிறது தன தானியத்தை நமக்கு சேர்த்து கொண்டு கொடுக்கக்கூடியது. நமக்கு அன்னப்பஞ்சம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம அன்னைக்கு செய்கிற தாந்திரிக வழிபாடுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால் இந்த பச்சரிசியை அந்த சின்ன அகல் மேலே வச்சு அது மேலே வச்சுருங்க. மேலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி தூவிடுங்க. அது மேலே ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி வச்சுருங்க. இந்த மஞ்சள் பொடியும் நல்ல ஒரு மங்களகரமான பொருள். இந்த மஞ்சள் பொடி அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த மஞ்சள் பொடியை பச்சரிசி மேலே நம்ம வைக்கிறதுனால நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் வீட்டில் நடக்கிறதுக்காகவும், சுபிட்சங்கள் ஏற்படுறதுக்காகவும், பொன்பொருள் சேர்றதுக்காகவும், நல்ல வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்கிறோம். இதை பூஜை அறையில் எல்லா கடவுளுக்கும் பொதுவாக வைக்கிற மாதிரி, எல்லா கடவுளோட அனுக்கிரகமும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பூஜை அறையில் அப்படியே வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் அடுத்த வார வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்து இதை இந்த அரிசியை பசுமாட்டுக்கோ இல்லை குருவிகளுக்கோ நீங்கள் கொடுத்துடலாம். இந்த கல்லுப்பை நீங்கள் நீர்நிலைகளில் கரைச்சி விட்டுருங்க. கால்படாத இடத்துல நீர்நிலைகளில் கரைச்சி விட்டுறணும். அவ்வளோதான். இது அப்படியே பூஜை அறையில் இன்றைக்கி வைக்கிற அன்னைக்கு நீங்கள் அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும். இதை முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. இதனால் சிவபெருமானோட அனுக்கிரகமும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
அதுவும் இந்த முழு நிலவு நாளில் நம்ம செய்கிறதுனால சந்திர பகவானோட ஆதிக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவும். பிள்ளைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. படிப்புலேயும் சரி, எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு சிறந்த விளையாட்டு இது போல் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குற நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வருவாங்க. கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்பத்தில் உள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும், மகிழ்ச்சி உண்டாகும். முக்கியமாக மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைத்து சுக்கிர திசைன்னே சொல்லலாங்க. சுக்கிர திசை அடிக்கும் உங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த சுக்கிர பகவான் அன்னைக்கு வழிபடுறதுனால சுக்கிரவார வெள்ளிக்கிழமையில் தானே அது வருது. அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்கிறதுனால அம்பாலோட அனுக்கிரகமும் சுக்கிர பகவானோட அனுக்கிரகமும் அன்னைக்கு சந்திரனை வழிபடுறதுனால சந்திர பகவானோட அனுக்கிரகம் நமக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு சேரும். அவங்களோட பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும். நம்ம இதுக்கு செலவு பண்ணக்கூடிய பொருட்கள் ரொம்ப கம்மி, விலையும் கம்மி, அதே போல் நேரமும் கம்மி தான். ஆனால் பலன்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பலன்கள் இருக்குதுங்க. இந்த பச்சரிசிக்கு இந்த கல்லுப்பு இந்த மஞ்சளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு ஓம் சுக்கிர பகவானே போற்றி, ஓம் சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 முறை சொல்லுங்கள். 108 முறை உங்களால் எழுத முடிஞ்சதுன்னா 108 முறை எழுதுங்க. எழுதி இது மாதிரி வைக்கிறதுனால 108 முறை நம்ம சொல்கிறதுனால மனசு உகந்து நம்ம உணர்வு பூர்வமாக, அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம இந்த சுக்கிர பகவானை நினச்சி நம்ம இந்த வழிபாடை செய்கிறதுனால பொன் பொருள் சேர்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க. பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், பஞ்சமே இருக்காது, பணவரவு அதிகரிக்கும், தனதானியம் அதிகரிக்கும், உணவுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த பச்சரிசியை நம்ம அன்னைக்கு வாங்கி நம்ம அன்னைக்கு இந்த வழிபாடை செய்கிறதுனால உணவுக்கு என்றைக்குமே பஞ்சம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க. அதனால தான் இந்த முக்கியமான சித்ரா பௌர்ணமி நாளில், இந்த முழு நிலவு நாளில் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்கிறோம். அதே போல் கமெண்ட்டில் சுக்கிர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எதிர்காலமும் சரி, உங்களோட முன்னேற்றமும் சரி, உங்கள் தொழிலையும் சரி நல்ல ஒரு லாபம் உண்டாக்கி உங்களோட வாழ்க்கை திறன் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு மேன்மேலும் உயர்ந்து வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.